என்னுடைய பெயர் வந்து அப்துல் சமது. ஊட்டி வர்க்கி ஃபேக்ட்ரி. என்னென்னா, நேற்று நடந்த முழு கடை அடைப்பு போராட்டம் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். என்னென்னா, ஒரு நாள் கடை அடைப்பல்ல. நீங்கள் 2 நாள் 3 நாள் 10 நாள் கடையை அடைக்க சொன்னாலும் நாங்கள் கடையை அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா, நேற்று முன் வச்ச கோரிக்கைகள் 12 இருந்தாலும் அது முக்கியமான கோரிக்கைகள் தான் எல்லாமே. இதில் வியாபாரிகளான எங்களுக்கு 2 முக்கியமான பெரும் பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இ பாஸ், இன்னொன்று பிளாஸ்டிக். இப்போ இ பாஸை பொறுத்தளவுக்கு மாவட்ட நிர்வாகம், அதாவது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறது. வியாபாரிகள் நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். சும்மா தமிழக அரசு இதை மேல்முறையீடுங்கிற மாதிரி மேலால் போயிடக்கூடாது. முக்கியமாக அதிகமாக மிகப்பெரிய அளவில் சுற்றுலாத்துறையில் பெருமளவில் வருவாயை ஈட்டு தரக்கூடிய மாவட்டம் தான் நீலகிரி மாவட்டம். இந்த டூரிஸ்ட்டை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை மனசில் வச்சு நீலகிரி மாவட்டத்தில் முக்கியமாக சுற்றுலா தலங்களில் அதிகமான கட்டமைப்பை மேம்படுத்தணும். இது ஒரு கோரிக்கை. இந்த இ பாஸ் முற்றிலுமாக அகற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா, நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இதோடு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த இ பாஸ் தொடர்ந்தால் ஏற்படும். இந்த இ பாஸ் தொடரக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா, மேல்முறையீட்டில் தமிழக அரசு தலையிட்டிருக்கு. ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் எங்களுடைய உணர்வுக்கும் எங்களுடைய போராட்டத்திற்கும் மதிப்பளித்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.